ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல் ஹிந்தி பிக் பாஸ் 18 எபிசோட் நம்பர் 79. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு உடம்பு சரியான்னு. ஆமாம், கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லை, சீசனல் ஃப்ளூ தான், சரியாயிடும் 2 daysல. நிறைய பேர் வந்து உங்கள் லவ் காட்டியிருந்தீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இந்த மாதிரி ஹோம் மேக்கர் கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டால், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் வந்து சும்மா சமைச்சிட்டு வீடு பெருக்கிட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதனா ஒன்று உடம்பு சரினா யாருமே அதை கேட்க மாட்டாங்க. வீட்டில் கேட்பாங்க, என் ஹஸ்பண்ட்லாம் கேட்டார், என் ஃபேமிலியில் என் அம்மாலாம் கேட்டாங்க, என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. பட் இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சிக்கானாலும் போய் கிச்சனில் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நிறைய பேர் வந்து கன்சர்னிங்காக கேட்டது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த ஹாப்பினஸ் தந்ததுக்காக ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஆனால் நான் பேசுகிறத பார்த்து நான் என்னமோ ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ண மாட்டார், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அப்புறம் நான் சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிடாதீங்க. பிக் பாஸ் பார்த்து இதெல்லாம் வருது. சரி, நம்ம நேரம் எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோட் 79 அந்த டே ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்குது. கரண் எப்பவும் போல் முட்டை போட்டு சாப்பிட்றாரு. அவரோட முட்டை போடுற ஸ்கில்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அது முடிஞ்சு வந்த உடனே வேக்கப் சாங்கில் எல்லாரும் ஆடி முடிச்ச பிறகு கரண்சும் பாத்ரூமில் விளையாடிட்டு இருக்காங்க. ஒருத்தரை மாற்றி பயமுறுத்திக்கிறாங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஈஷா வந்து வீடு ஃபுல்லாக ஓடி வந்துட்டு வீடு ரொம்ப காலியாக இருக்கே அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ருதிகா உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சீரியஸ் இஷ்யூ வந்து இதுக்கப்புறம் தான் வருது. ஹஜத் அண்ட் கஷிஷ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சாத்லாம் எப்படி சர்வைவ் ஆகுறானே தெரியல அப்படின்ட்டு. கஷிஷும் சொன்னாங்க, அதான் எனக்கும் புரியல, இந்த சாத் என்ன பண்றான்னு இந்த வீட்டில் இருக்கான்னு தெரியல. அவெல்லாம் வந்து காக்ரோச் மாதிரி, இந்த சுனாமி வந்தா கூட காக்ரோச்லாம் அழியாதுல, அந்த மாதிரி இவெல்லாம் வீட்டை விட்டே போக மாட்டா. அந்த மாதிரி சாகத்தை பத்தி கஷிஷ் பேசிட்டு இருக்காங்க. சும்மா வம்பிழுக்கிற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. உங்க அம்மா பாருங்க, உங்களுக்கு தண்ணி போட்டு வச்சிருக்காங்க, அதாவது காஃபிக்கு ரெடி பண்றதுக்கு போல இருக்கு, தண்ணி போட்டு வச்சிருக்காங்க. உங்க அம்மாக்கு இருந்தாலும் உங்க மேல பாசம் இருக்கு, உங்களுக்கும் அவங்க மேல பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி உங்க அம்மான்னு சொல்லிட்டேன், எக்ஸ் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவினாஷ்க்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு இல்லையா, ஸ்ருதிகா கரண் இவங்களாம் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து குட்டையை குழப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் போய் ஃபர்ஸ்ட் ஸ்ருதிகாவை நம்ம பிளாக் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ருதிகா வந்து கன்ஃபியூஸ் பர்சன் இல்லையா. ஸோ ஸ்ருதிகா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கிட்ட போய் உட்காந்து பேசுறாரு. ஸ்ருதிகா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாரு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீ அன்னைக்கு ரொம்ப டவுன் வந்து எல்லாரும் கேங் அப் பண்ணப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிக்கவே இல்லை, வந்தாங்க கடைசியா வந்து உன்னை சேவியர் மாதிரி காப்பாத்திட்டு போனாங்க. ஆனா அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னா அது சூப்பரா இருந்திருக்கும். கரணன்சும் ரொம்ப லாஸ்டா தான் வந்து உன்னை காப்பாத்திட்டு போன மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிகா சொல்றாங்க, இட்ஸ் ஓகே ஃபைன், அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தாங்க, பரவாயில்ல, இது மூலமா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல என்ன நடந்தது எந்த ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுல, ஸோ தட்ஸ் ஃபைன், ஒரு குழப்பம் தீர்ந்தது, அது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அவினாஷ் சொல்றாரு, நீங்க எப்படி இந்த விஷயத்த இவ்வளவு சீரியஸாவே எடுத்துக்கல அப்படின்னு தெரியல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்காக நிக்கல, அதை பத்தி நீங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்ல எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் டிஃபெண்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் போயிடுறாரு. கரண் கிட்ட ரஜத் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு என்னமோ தோணுது அவினாஷ் விவியனை எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும்னு பாக்குறாப்புல, அதாவது ஸ்டக் பண்ண வைக்கணும், மாட்டி விடணும்னு நினைக்கிறாரு. ஸோ தட் அவர் அங்கிருந்து அவரை தாண்டி போய் பிளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரண் சொல்றாரு, ஆமா அது எனக்கு கிளியரா தெரியுது, அவனுக்கு வந்து நானும் விவியனும் பேசவே கூடாது, நான் பேசுனேன்னா அவன் வந்து நடுவுல பூந்து வந்து என்னை அவன் கிட்ட ஒழுங்கா பேச விடாம பண்றான், ஸோ அது கிளியராவே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரஜத் சொல்றாரு, இது மட்டும் இல்ல, அந்த லவ் ஆங்கிள் கூட வந்து உண்மை கிடையாது, ஏன்னா வந்து இங்க ஈஷா கூட ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான், அப்புறம் அப்படியே போய் பூல் கிட்ட கஷிஷ் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு ஆங்கிள் டெவலப் பண்ணலாமா, அது கூட கொஞ்சம் ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணலாம், ஜனங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறான். ஸோ அவன் ஈஷா கிட்டேயும் உண்மையா இல்லை, ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவன் மேல எனக்கு வெறுப்பா இருக்கு, அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் விளையாடுவானா, அது கரெக்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு இருக்காரு. கரண் கேட்கிறாரு, ஈஷா அண்ட் அவினாஷ்க்கு இருக்கிற லவ் அஃபேர் வந்து உண்மையானதா என்ன, சும்மா தானே அவங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ரஜத் சொல்றாரு. அப்ப எதுக்கு வாய் திறந்து ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்லணும், அண்ட் அந்த டைம் கார்டு டாஸ்க்ல கூட வந்துட்டு அவினாஷ்க்கு விவியனை டைம் கார்டு ஆகணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை, இன்ஃபேக்ட் அவர் வந்து வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் அவனுக்கு இருந்தது அப்படின்னு ரஜத் சொல்றாரு. இதை வந்து அவன் வாய் திறந்தே சொன்னான் என்கிட்ட அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. இப்போ ஸ்ருதிகா போய் கரண் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, சாரி, நான் வந்துட்டு திக்விஜய் அனுப்பும் பொழுது என்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கிளியராகவே இல்லை, நான் ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷன் தான் அதை எமோஷனலாக டிசைட் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், எனக்கு தெரியும் இந்த விஷயம் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கும்னு சொல்லி இருந்தாலும் சாரின்னு கேட்கவும் கரண் சொல்றாரு, நிஜமாவே ஹர்ட் தான் பண்ணியிருக்கு, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போயிடாது, நீ ஒரு பையனோட ஃபியூச்சர்ல விளையாண்டுட்டு இருக்க, உன்னோட கோவத்தாபங்களுக்காக ஒரு பையனோட ஃபியூச்சர்ல விளையாண்டுருக்க, ஸோ அதை எனக்கு மறக்கவே மறக்காது, போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, எனக்கு புரியுது உனக்கு ஹர்ட் ஆயிருக்கு, நீ டைம் எடுத்துக்கோ, ஆனா வந்து என்னை மன்னிச்சிரு,
அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி போ அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. அண்ட் ஸ்ருதிகா வந்து தேங்க்யூ, நீ வந்து எனக்காக நின்னதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து எங்க நின்னாருன்னு தெரியல, அது நம்மளுக்கு காட்டவும் இல்லை. அவினாஷோட ஸ்ருதிகா பண்ண கான்வர்சேஷனையும் ஸ்ருதிகா கரணோட பண்ண கான்வர்சேஷனையும் வச்சு பார்க்கும் பொழுது இவங்க எல்லாருமே கேங் அப் பண்ணும் பொழுது, அதாவது இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே அந்த கிளிப்பிங்க்கு அப்புறம் ஸ்ருதிகாவை கேங் அப் பண்ணும்பொழுது சும் அண்ட் கரண் வந்து கடைசி நிமிஷத்துல அவங்களை கடத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல இருந்து அப்படின்றது மட்டும் தெரியுது. அவங்க 2 பேர் ஹெல்ப் பண்ணி தான் அந்த சண்டையில இருந்து இவங்க வெளியில வந்து அதுக்கப்புறம் சும்மும் ஸ்ருதிகாவும் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அதுதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க சொல்றாங்க, ஸ்ருதிகா சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து எனக்காக நின்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்லிட்டு போறாங்க. ஸோ அதனால தான் ஸ்ருதிகாக்கு கரண் மேல ஒரு சாஃப்ட் கார்னரும் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்ருதிகா வந்து அவினாஷ் என்கிட்ட வந்து சொன்ன விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்ற மாதிரி சொல்லி, அவினாஷ் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசினான், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் உன்னை காப்பாற்ற வரல, ஸ்டார்டிங்ல ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்டான். அவன் ஏன் இந்த டைம்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நடுவில் குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷை பத்தி ஸ்ருதிகா கரண் கிட்ட கேட்கறாங்க. அது கரண் சொல்றாங்க, நீயே டீல் பண்ண, அதை பத்தி என்கிட்ட தான் சொல்லாத அப்படின்னு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரு. இப்போ ரஜத், ஈஷா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சாராவும் அங்க இருக்காங்க. ஸோ ரஜத் கிட்ட ஈஷா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 3 பேர் சண்டை போட்டுக்காதீங்கன்ற மாதிரி சொல்றீங்க. அதாவது யாரு, சாரா, ஈஷா அண்ட் கஷிஷ், இவங்க 3 பேரையும் சண்டை போட்டுக்காதீங்க. உங்க 3 பேருக்காகவும் நான் செய்ய போறேன், அதாவது ஏதாவது டாஸ்க் வந்து ஹெல்ப் பண்றதை பத்தி பேசுறாரு போல. ஸோ உங்க 3 பேருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்க 3 பேர் சப்போர்ட் பண்ணது எனக்கு சரியா படல அப்படின்னு ஈஷா சொல்றாங்க. நீங்க சாரா ஓகே, சாரா வந்து என்னோட நல்ல டேர்ம்ஸ்ல இருக்காங்க, ஸோ சாராக்கு சப்போர்ட் பண்ணது ஓகே. கஷிஷ் யாருக்காகவும் எதுவுமே பண்ணல, எதுக்கு கஷிஷ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ரஜத் சொல்றாரு, நான் 3 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ, நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் சர்வைவ் ஆவீங்க, இல்ல சர்வைவ் ஆக மாட்டீங்க, ஏதோ ஒன்று நடக்கும், அப்புறம் வீக்கெண்ட் கவர்ல பாத்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. ரஜத் கிளியரா சொல்லிட்டாரு, நான் 3 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் ஏதாவது ஒரு டாஸ்க் வந்ததுன்னா அப்படின்ற மாதிரி. விவியன் போயிட்டு சும் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து 3rd பொசிஷன் கிடைச்சல, அது வந்து கான்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி, உனக்கு அந்த பொசிஷன் கரெக்ட்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும். 3rd பொசிஷன் இல்ல 4th பொசிஷன், என்னை பொறுத்த வரைக்கும் கரண் தான் எனக்கு மேல எப்பவுமே இருக்காரு, ஒருவேளை கரண்ட்க்கு வந்து 1st பொசிஷன் கிடைச்சதுன்னா நான் 2nd பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விவியன் சொல்றாரு, அது எப்படி கரெக்டா இருக்கும், உன் பர்சனாலிட்டி என்னன்னு உனக்கு தெரியாதா, ஸோ நீ எப்பவுமே வந்து கரண்ட்க்கு கீழே தான் உன்னை வச்சு பாப்பியா, அப்ப நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு விவியன். சும் கேட்கறாங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஓகே, நான் வந்து இந்த டைம் கார்டு ஆனப்போ நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆனேன், அது இல்லாம வீட்டு விஷயத்துல, வீட்டு பிரச்சனைல நிறைய விஷயத்துல நான் இன்வால்வ் ஆயிருக்கேனே அப்படின்னு சொல்றாங்க. சும்மா சொல்றாங்க, நானும் இன்வால்வ் ஆயிருக்கேனே. விவியன் சொல்றாரு, வெறும் சமைக்கிறது, சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்றது மட்டும் கான்ட்ரிபியூஷன் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சும் சொல்றாங்க, நீங்க ஆல்ரெடி வெளியில இருந்து ஃபேமை வச்சுக்கிட்டு உள்ள வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஆடிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா வந்து உங்களோட ஃபேம் தான் வந்து உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு, ஆஸ் அ பர்சன் பார்த்தா நீங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. குட் தட் இப்போவாது நீங்க ரியலைஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சும் சொல்றாங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு, மக்கள் வெளியில எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சும் சொல்றாங்க, ஆமா மக்கள் வெளியில எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த ரியலைசேஷன் வந்திருக்கு, நம்ம எதுவுமே செய்யாம இருக்குமே, ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சும் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து 2 பேருமே வந்து 2 பேர் பிளேவையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விவியன் வந்து டைம் கார்டு டாஸ்க்கு அப்புறம் ஒண்ணுமே வெளியில தெரியல, அவரை ரொம்ப டம்மி ஆக்கி வச்ச மாதிரி தான் இருக்கு. அவரும் வந்துட்டு சண்டை போட வேண்டிய ஆளை விட்டுட்டு சண்டை போட வேண்டாத ஆள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஷில்பா மேமை விட்டுட்டு அவினாஷ பிடிச்சி கேள்வி கேட்டாருன்னா அது அங்க நல்லா இருக்கும். ஆனா வந்து விவியன் அவினாஷ் வந்து நல்ல டேர்ம்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி மேக்கர்ஸே அதுதான் எதிர்பார்க்கறாங்க, அவினாஷ் அண்ட் விவியன் வந்து பிரிஞ்சு போய் சண்டை போட்டாதான் வந்து இந்த கேமே வந்து சூடு பிடிக்கும். ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இப்ப ஈஷா வந்து ரஜத் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீங்க வந்து 3 பேருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க அங்க போய் சண்டை போட்டு என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையில நான் ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கேன். ஸோ இந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நான் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா நீங்க கோச்சிக்க கூடாதுன்னு சொல்லவும் ரஜத் வந்து, நீ எனக்கு எப்பவுமே தப்பு பண்ணதில்லை, ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி. இப்போ விவியன் அவினாஷ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஈஷா வந்து டைம் கார்டு ஆக்கிடுவான் அவன், ஆக்சுவலா வந்து டைம் கார்டு வந்து இப்போ நம்ம 2 பேருக்கும் ஆகணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு விவியன். அப்போ அவினாஷ் சொல்றாரு, நம்மள யாரு வந்தாலும் வந்து நம்ம 3 பேருக்குள்ள நடக்கிறத நம்ம 3 பேருக்குள்ள வச்சுக்கலாம். ஈஷா வந்து வராங்க. ஈஷா கிட்ட இப்போ கேட்கறாங்க, என்ன ரஜத் என்னதான் சொல்றான் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லிட்டு வந்துட்டேன், இந்த கேம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு, ஸோ நான் வந்து இந்த டைம்ல என்னதான் பார்க்கணும், ஸோ நான் என்ன சிச்சுவேஷன், நான் என்ன டிசைட் பண்ணேனோ அதான் நான் டிசைட் பண்ணுவேன், யாருக்காகவும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்லவும், ஓகே இப்போ வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா நம்ம 3 பேர் வெர்சஸ் த ஹோல் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து விவியன் சொல்றாரு. விவியன் இப்படி சொன்னோன்னா ஈஷா மண்டையில வந்து, ஓ அப்போ வந்து ரஜத் ஒருவேளை கரண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுவாரோ அப்படின்னு தோணிடுச்சு போல இருக்கு. நம்ம போய் ரஜத் கிட்ட கேட்க போறாங்க, என்ன ரஜத் நீங்க வந்து கரண்ட்க்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்ல நான் கரண்ட்க்கு சப்போர்ட்
சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவினாஷ்க்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் வந்து நல்ல பையன் மாதிரி எனக்கு தோணல. அவன் வந்து ஒரு லவ் ஆங்கிள் டெவலப் பண்றான், ஒருத்தர்கிட்ட இன்னொரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றான், அது வந்து எனக்கு சரியா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் எனக்கு என்னமோ தோணுது அவினாஷ் வந்து விவியனை எங்கேயாவது காலவாரி விடணுன்னே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஈஷா கிட்ட சொல்றாங்க. ஈஷா வந்து எனக்கு ஒன்றும் அப்படி தோணல அப்படின்னு சொல்லவும், இல்ல அவினாஷ் வந்து எனக்கு ட்ரஸ்ட் வர்த்தியா தெரியல, அது இல்லாம கரணையும் அவினாஷையும் நான் ஒரே இடத்துல தான் வைக்கிறேன், ஸோ வந்து நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லவும், போயிட்டு இந்த விஷயத்த அவினாஷ் கிட்டயும் சொல்றாங்க. உன்னை நம்ப மாட்டாரான் அவரு, ஸோ உனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவினாஷ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ரஜத் வந்து கரண் கிட்ட பேசியிருந்தாரு இல்லையா அந்த லவ் ஆங்கிள் பத்தி, கஷிஷ் கிட்ட வந்து அவினாஷ் ஓட்டுற ஒரு லவ் ஆங்கிள் பத்தியும், ஈஷா கிட்ட அவினாஷ் ஓட்டுற ஒரு லவ் ஆங்கிள் பத்தியும் பேசியிருந்தாருல. ஸோ அதை பத்தி கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கரண் வந்து நேராக கஷிஷ் கிட்டே கேட்கிறாரு. அவன் ஏதாவது வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும். ட்ரையாங்கிள்னு கரெக்டான வேர்டு இல்லை, நம்ம ஒரு ஆங்கிள் மேக் பண்ணலாம், அதுல வந்து கொஞ்சம் ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணலாம், ஸோ டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் வந்து ஜனங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லவும், கரண் சொல்றாரு அப்போ உன்கிட்ட ஒரு ஃபிளேவர் மேக் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொன்னானா, ஈஷா கிட்ட மேக் பண்றதும் ஒரு ஃபிளேவர் தானே அப்படின்ற மாதிரி கரண் கேட்கிறாரு. கஷிஷ் வந்து எக்ஸாக்டா தெரியல, ஆனா எனக்கு அப்படிதான் புரிஞ்சிச்சு, நான் அந்த வகையில கன்வின்ஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ கஷிஷ் என்ன சொல்ல வராங்கன்னா, பேசிக்லி அவன் வந்து ட்ரையாங்கிள் மேக் பண்ணலாம் தான் மீன் பண்ணா, டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் வந்து மக்களுக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் வந்து பேசினான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஸோ இந்த டாபிக் இங்க முடியுது. இங்க ஸ்ருதிகா கிட்ட சாகத் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து எங்க அம்மாலாம் வந்து அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வரணும்னு ஆசையா இருக்கு, ஸோ அதுக்காகவாது வந்து நான் அடுத்த வாரம் இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு கொஞ்சம் சேவ் பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஸ்ருதிகா சொல்றாங்க, எனக்கு முடிஞ்ச நான் எல்லாருமே சேவ் பண்ணிடுவேன், ஆனா எனக்குன்னு ப்ரையாரிட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சும் இருக்கா அப்படின்னு சொல்லவும், சாகத் சொல்றாங்க சரி சும், கரண், ஷில்பா, இதுக்கப்புறம் யார் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்கவும், எனக்கு இதுக்கப்புறம் நான் ரஜத்தை பார்ப்பேன், நான் ரஜத் எனக்காக நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு ஸ்ருதிகா சொல்லவும், என்ன இப்படி பண்ற, என்ன சேவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சாகத் வாய் விட்டே கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சும் போயிட்டு ஷில்பா மேம் வச்சு ஒரு சின்ன டிராமா பண்ணலான்ற மாதிரி, கரணை வந்து பதற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து வெளியில அழுற மாதிரி நடிங்கன்னு ஷில்பா வெளில உட்கார வச்சுட்டு உள்ள போய் கரண் கிட்ட வாங்க ஷில்பா மேம் அழுறாங்கன்னு சொல்லவும், கரண் ஓடி வராரு, பின்னாடி ரஜத் ஓடி வராரு, பின்னாடி விவியனும் ஓடி வராரு. உடனே இங்க வந்த உடனே இவங்க ஒழுங்கா நடிக்காதனால கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க சும்மா தான் ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கரண் வந்து ஆக்ட் தானே பண்றீங்க அப்படின்றாங்க. ஸோ இது வெளியில தெரிஞ்ச உடனே எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. அப்போ விவியன் தான் பின்னாடி ஓடி வந்தார்ல, இதை பார்த்துட்டு கரண் சொல்றாரு, பாத்தீங்களா யார் என் பின்னாடி ஓடி வந்தா, அவங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா விவியன் நல்லா தாங்கிக்க முடியாது, பாத்தீங்களா என் பின்னாடி ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கரண் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கஷிஷ், கரண், ரஜத் இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்போ வந்து ரஜத் கூட வந்து கனெக்ஷன் எல்லாருக்கும் உருவாச்சு அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் நடுவில் வந்து சொல்றாரு, எல்லாம் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க போல, சாப்பிட்டதெல்லாம் போதும், நான் வந்து டாஸ்க் வச்சிருக்கேன், எல்லாரும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு வாங்க, நாமினேஷன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரின்னு எல்லாரும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு போறாங்க. ஸோ பிக் பாஸ் என்ன சொல்றாரு, இங்க ஒரு வீடு இருக்கு, கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, ஸோ எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கிடைக்க போகுது, சில பேர் வந்து கிஃப்ட்டை வாங்குவாங்க, சில பேர் கிஃப்ட்டை உடைப்பாங்க, ஸோ இந்த மாதிரி தான் வந்து டாஸ்க் இருக்க போகுது. ஸோ இப்போ நிறைய வீடுகள் இருக்கு, அந்த வீட்டில் போய் நீங்க நின்றுக்கணும். உங்களுக்குலாம் வந்து ஸ்ருதிகா வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. 30 கிஃப்ட் பேக் வந்து நான் ஸ்ருதிகாக்கு கொடுப்பேன். இந்த 30 கிஃப்ட் பேக்ஸ்ல வந்து 5 கிஃப்ட் பேக்கை 2 பேருக்கும், 4 கிஃப்ட் பேக்கை 2 பேருக்கும், 3 கிஃப்ட் பேக்கை 2 பேருக்கும், 2 கிஃப்ட் பேக்கை 2 பேருக்கும், 1 கிஃப்ட் பேக்கை 2 பேருக்கும் கொடுக்கணும். ஸ்ருதிகா வந்து அவங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட் படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டோம். ஸோ யாருக்கிட்ட கடைசியில கிஃப்டே இல்லாம இருக்கோ அவங்க தான் வந்து நாமினேட் ஆவாங்க. இப்ப ஸ்ருதிகா என்ன பண்றாங்க, 5 கிஃப்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் கரண் அண்ட் சும்க்கு தந்துடுறாங்க. அப்போ அவினாஷ் வந்து கரனுக்கு போய் 5 கிஃப்ட்ஸா, நம்பவே முடியல, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கிஃப்ட் வந்து யாருக்கு தரலான்னு பார்த்துட்டு சாகத்துக்கு ஒரு 4 கிஃப்ட், ஷில்பாக்கு ஒரு 4 கிஃப்ட் அப்படின்ற மாதிரி தராங்க. அடுத்து 3 கிஃப்ட் எடுத்துட்டு நிக்கிறாங்க. அப்போ அவினாஷ் வந்து வா என்கிட்ட வந்து கூட அப்படின்னு சொல்லவும், உனக்கு நான் கொடுப்பேன் கனவுல கூட நினைக்காத அப்படின்னு ஸ்ருதிகா சொல்லிட்டு, சரி எனக்கு இன்னும் ஈஸி ஆகிறதுக்கு ஒரு விஷயம் பண்றேன், இந்தா உனக்கும் ஈஷாக்கும் ஒரு கிஃப்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து விவியனுக்கு போயிட்டு, உங்களுக்கு 2 கிஃப்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு, ஏன்னா வந்து நான் 2 பேருக்கு 2 கிஃப்ட் கொடுத்தாகணும், எனக்கு ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தான் கொடுக்கணும்னு இருக்கு, ஆனா வந்து என் தலையெழுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 கிஃப்ட் கொடுத்துட்டு வராங்க விவியன். ரஜத்க்கு 2 கிஃப்ட்னு கொடுக்குறாங்க. அடுத்து கஷிஷன் சாராக்கு 3 கிஃப்ட் தராங்க. இப்போ ஸ்ருதிகா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க கிஃப்ட் எல்லாம். அவங்க சொல்றாங்க நான் ஸ்வாப் பண்ணணும்னு நினைச்சாலும் ஸ்வாப் பண்ணுவேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பிக் பாஸ் வராரு, ஸ்ருதிகா ஸ்வாப் பண்ணுவாங்களாம் கேட்டியா அவினாஷ் அப்படின்னு கேட்கவும், அவினாஷ் ஆமால அன்னைக்கு ஏன் ஸ்வாப் பண்ணல அப்படின்ற மாதிரி வம்புக்கு இழுக்கிறாரு ஸ்ருதிகாவை. கரண் கிட்டயும் கேட்கிறாரு ஸ்வாப் பண்ணுவாங்களாமே அப்படின்னு கேட்கவும், கரண் வந்து ஆமா பிக் பாஸ் நான் வந்து இந்த ஷோவை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டேன், ஆக்சுவலா வந்து அன்னைக்கு அந்த அவ இருந்த அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நான் அவகிட்ட போய் சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி நீ திக்விஜயை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது பண்ணாம போனது அது தப்பா தான் நான் பாக்குறேன், ஸோ
நானும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள், மேபி நான் போய் ஸ்ருதிகா கிட்ட சொல்லியிருந்தா மாத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, நீ மட்டும் இல்ல, நீயும் சும்மா சேர்ந்து வந்து சொல்லியிருந்தா மேபி நான் யோசிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஸோ அதனால எங்களுக்கும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இனிமேல் ஃபியூச்சர்ல நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. ஸோ இப்போ வந்து கரண் பேச்சு கேட்கணும்னு நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு ஸ்ருதிகா கிட்ட கேட்கிறாங்க. கரணும் சும்மா சொல்லிட்டோம், யாருக்காவது சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ கரண் சொல்றாரு, ரஜத்துக்கு 2 தான் கொடுத்துருக்காரு, ரஜத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கரண். சொன்ன உடனே யார்கிட்ட நான் ஸ்வாப் பண்றதுன்னா சாஹத், சாரா யார்கிட்ட ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. தெரியல, நான் சொல்றேன் உங்க விருப்பம் அப்படின்னு சொன்னோடனே பிக் பாஸ் நான் மாத்தலாமான்னு ஸ்ருதிகா கேட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட எது கேக்குறீங்க, அதான் கரண் சொல்லிட்டாருல அப்படின்னு ஸ்ருதிகாவை சொன்னோடனே ஓகே ஓகே பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சாரா கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து ரஜித் கிட்ட 3 கிஃப்டா வச்சிடறாங்க. ஸோ சாராக்கு இப்போ 2 கிஃப்ட் ஆயிடுச்சு, ரஜித்துக்கு 3 கிஃப்ட் ஆயிடுச்சு. பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் அவினாஷை கூப்பிடுறாரு, வா நீ உனக்கு பிடிக்காத 2 பேரோட கிஃப்ட் எடுத்து உட அப்படின்ற மாதிரி. ஸோ அவினாஷ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாராவோட கிஃப்ட் எடுத்து உடைக்கிறாங்க. சாரா ரிலேஷன்ஷிப் வச்சுட்டே வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க கிஃப்ட்டை உடைக்கிறேன். அடுத்து கஷிஷோட கிஃப்ட்டையும் நான் உடைக்கிறேன். ஏன்னா கஷிஷ் வந்து யாருக்குமே முக்கியம் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்லையுமே அவங்க இல்லை, ஸோ அவங்க வேணாம் இந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவினாஷ் சாகத்தோட கிஃப்ட்டையும் உடைச்சிடுறாரு. கரணும் வந்துட்டு சாராவோட கிஃப்ட்டை தான் எடுத்து உடைக்கிறாரு. அதே ரீசன் தான் கிட்டத்தட்ட சொல்றாரு, ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இல்லவே இல்லை, கனெக்ஷன்ஸ் மேக் பண்றாங்கன்னா ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்னு எதுவுமே கிடையாது. அண்ட் ரஜத்தோட ரிலேஷன்ஷிப் மூலமா தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிஃப்ட்டை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறாங்க. அடுத்தது ஈஷாவோட கிஃப்ட் எடுத்து உடைக்கிறேன். ஏன்னா ஈஷா வந்துட்டு எப்பவுமே ஒரு பேக்கேஜ் மாதிரி வரா. அவினாஷ் யோசிச்சா ஈஷா வரா, ஈஷா வந்து தனியா தெரிய மாட்டேங்கிறா. ஸோ அவளுக்கு ஒரு வேக்கப் காலா இருக்கட்டும் சொல்லிட்டு அதை உடைக்கிறாரு. இப்போ ஈஷா வராங்க. ஈஷா வந்து சாஹத் அண்ட் கஷிஷ் கிஃப்ட்டை பிரேக் பண்றாங்க. அதுக்கு இங்க இந்த வீட்டில் யார்கிட்டயுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறாங்க. கஷிஷ்க்கும் கிட்டத்தட்ட அதே ரீசன் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரஜத் வராரு, வந்து சாஹத்தோட கிஃப்ட்டை போட்டு உடைக்கிறாரு. ரீசன் என்னன்னா, டாஸ்க் வந்து அவ கம்ப்ளீட் பண்ண விடல, என் தண்ணியை தள்ளி விட்டா, ஸோ அதுக்காக உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி நடந்த டைம் காட் டாஸ்க் பத்தி சொல்லி அதுக்காக சாஹத்தோட கிஃப்ட்டை பிரேக் பண்றாரு. நாமினேஷன் வந்து விவியன் நேம் சொல்றாரு. விவியன் வந்து இப்போ ஸ்டாப் ஆயிருக்காரு. அவர் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ ஸ்டக் ஆகி நிக்கிறாரு. சோ அவருக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி நான் இந்த கிஃப்ட்டை உடைக்கிறேன்னு சொல்லி உடைக்கிறாரு. பிக் பாஸ் வந்து ஷில்பா கிட்ட கேக்குறாங்க, விவியன் வந்து ரஜத் நாமினேஷன்ல இருந்து சேவ் பண்ணாதப்போ ஒருத்தவங்க வருத்தப்பட்டாங்க, ஆனா இப்போ அதே ரஜத் வந்து விவியனை நாமினேட் பண்ணும்போது ஒருத்தர் வருத்தப்படல அப்படின்னு ஷில்பாவை பத்தி சொல்றாங்க. உடனே ஷில்பா வந்து சொல்றாங்க, நீங்களா வந்து எதையாவது சொல்லிட்டு போகாதீங்க, அப்புறம் இதே மனசுல வச்சுட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்க, பேசாம இருங்க பிக் பாஸ் ஷில்பா கத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் விவியன் வராரு. விவியன் வந்து ஃபர்ஸ்ட் ஷில்பாவோட கிஃப்ட் தான் எடுத்து வைக்கிறாரு உடைக்கிறதுக்கு. அப்புறம் சும் சொல்றாங்க, அவங்க அழுதாங்கன்னு ஓடி வந்தீங்க பின்னாடியே, உங்களுக்கு அன்பு இல்லாமல அப்படின்னு சொல்லுவோம், அழுதாங்கன்றதுனால தான் ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு. சோ விவியன் அங்க வம்பு எடுக்கிறாங்க. என்ன நினைச்சாலும் தெரியல, திரும்பி கொண்டு போய் ஷில்பாவோட கிஃப்ட்டை வச்சுட்டாரு விவியன். இப்போ போயிட்டு சாஹத் அண்ட் கஷிஷ் இவங்க 2 பேரோட கிஃப்ட்டையும் உடைக்கிறாங்க. இன்வால்வ்மெண்ட் இல்ல, உங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்க கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரோட கிஃப்ட்டையும் உடைக்கிறாரு. கஷிஷ் வந்து கான்ட்ரிபியூஷன் கம்மின்னு சொல்லிட்டு விவியன் பிரேக் பண்ணிட்டாரு. சோ விவியனை சும்மா விடுவாங்களா, நறுக்குன்னு 4 வார்த்தை கஷிஷ் கேட்கறாங்க, நீங்க என்ன பண்றீங்க இந்த வீட்டுல, உங்க கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கா அப்படின்னு கேட்கவும், விவியன் வந்து நீங்க நிறைய பண்றீங்களான்னு கேட்கவும், உங்களை விட நான் நிறைய பண்றேன் அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை போகுது. அதுக்கு அடுத்தது ஷில்பா வராங்க. ஷில்பா வந்த உடனே பிக் பாஸ் கேட்கறாங்க, எல்லா விஷயத்தையும் கரணை கேட்டு தானே பண்றீங்க, சோ நாமினேஷனும் கரணை கேட்டு தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும். இல்ல பிக் பாஸ் நானே தான் பண்ணுவேன் நாமினேஷன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அவினாஷோட கிஃப்ட் பாக்ஸை உடைக்கிறேன். அவினாஷ் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்றான், போக் பண்றான், அதனால வந்து நான் அவனை கிஃப்ட் பாக்ஸ் உடைக்கிறேன். அவன் டைம் கார்டு வந்தப்போ ரொம்ப நல்லவனா இருந்த மாதிரி இருந்தான், அவன் டைம் கார்டு முடிஞ்ச நேரத்துல இருந்து அவன் திரும்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் வந்துட்டான், அவன் எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தானோ அதே மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவும் பிக் பாஸ் கேட்கிறாரு, ரொம்ப நல்ல டைம் கார்டா அவினாஷ் இருந்ததா சொல்றீங்கல்ல, சோ அவரே இனிமே எல்லா வீக்கும் டைம் கார்டு ஆக்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பிக் பாஸ். அதுக்கு ஷில்பா சொல்லுவாங்க, ஐயோ தயவு செஞ்சு அதெல்லாம் வேணாம், நாங்க இந்த கன்ஃபியூஸ்ட் டைம் கார்டோடய ஹாப்பியா இருக்கும். அதாவது யாரும் ஸ்ருதிகாவை சொல்றாங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க, கன்ஃபியூஸ்டு கிடையாது, கன்ஃபியூஸ்டு மாதிரி தெரியற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவினாஷ் வராரு. அடுத்து வந்து நான் யாரை நாமினேட் பண்ண போறேன்னா ரஜத்தை நாமினேட் பண்ண போறேன்னு ஷில்பா சொல்றாங்க. அதுக்கு ரீசன் வந்து நான் நம்பர் கேம் பண்றேன், ரஜத் கிட்ட வந்து கம்மியா தான் இருக்கு, சோ தட் அவனை நாமினேட் பண்ணா அவன் நாமினேஷனுக்குள்ள வந்துருவான். அவினாஷ் பின்னாடி வந்து நம்பர் கேம் பிரகாரம் போனா நீங்க விவியனோட தான் உழைக்கணும், விவியன் கிட்ட தான் ஒரே ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லவோ, நீ வாய் மூட, நான் உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா ரஜத்தோட கிஃப்ட்டை உடைச்சிட்டு வந்துடுறாங்க. சும்மா வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து விவியன், ஏன்னா கிச்சன்ல வந்து என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு, என் கான்ட்ரிபியூஷன் பத்தி பேசிட்டு இருந்தாரு, அவர் ஒண்ணுமே பண்ற மாதிரி தெரியல, அவரோட ஃபேமால தான் இங்க இருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவரோட கிஃப்ட்டை வந்து உடைக்கிறாங்க. அடுத்தது வந்து ரஜத்தோட கிஃப்ட் நான் உடைக்க போறேன், ஏன்னா வந்து பியூர்லி நம்பர் கேம், அவர்கிட்ட ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அதை வாங்கி உடைச்சா அவர் நாமினேஷன் வந்துருவாரு, ஸோ அதுக்காக ரஜத்தோட கிஃப்ட்டை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத்தோட கிஃப்ட்டை உடைச்சிடுறாங்க. இப்போ கஷிஷ் வராங்க. கஷிஷ் வந்து சாஹத் கிஃப்ட் எடுத்து உடைக்கிறாங்க. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, பியூர்லி நம்பர் கேம், நான் கஷிஷ் கிட்ட ஒன்று தான் இருக்கு, ஸோ போட்டா அவங்க நாமினேஷன்ல வந்துருவாங்க. அடுத்தது ஷில்பாவோட கிஃப்ட் எடுத்து உடைக்கிறாங்க. ஷில்பாவோட கான்ட்ரிபியூஷன் இருக்கதான் செய்யுது, ஆனா வந்து ஷில்பா, கரண், விவியன் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் போயிட்டு இருந்தப்போதான் அவங்க கான்ட்ரிபியூஷன்
ஜாஸ்தியா இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மியா தான் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிஃப்ட்டை உடைக்கிறாங்க. உடனே விவியன் சொல்றாரு ஷில்பா கிட்ட, கேட்டீங்கல்ல இருந்த வரைக்கும் தான் நீங்க வெளியில தெரிஞ்சீங்கன்னு சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஒண்ணு கஷிஷ் சொல்றாங்க, நீங்க இருந்த வரைக்கும் இல்ல, ஆக்சுவலா அவங்க தான் வந்து உங்களை டைம் கார்டு ஆக்குறாங்க, அதனால தான் நீங்களே வெளியில தெரிஞ்சீங்க, என்ன நீங்க வெளியிலே தெரிஞ்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு கஷிஷ் மூஞ்சில் அடிச்ச மாதிரி விவியனுக்கு சொல்லிட்டு போறாங்க. இப்போ கரண் சொல்லிட்டு இருக்காரு, ஆங்கிள் பத்தி பேசுறாங்க, இந்த ஆங்கிள் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கரண் அண்ட் ரஜத் நிக்கிற அந்த ஆங்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆங்கிள்ன்ற பேச்சு வந்த உடனே சாரா வந்து அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. சரி, ஆங்கிள் உனக்கும் ஈஷாக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, நீ ஏதோ மூணாவது ஆங்கிள் ரெடி பண்றதுக்காக கஷிஷ் கிட்ட போனல அப்படின்னு கேட்கவும், கஷிஷே வந்து மூஞ்ச ஒரு மாதிரி சொல்லிக்கிறாங்க, என்னடா இதை பத்தி பேசுறாங்களேன்ற மாதிரி. அதுக்குள்ள அவினாஷ் என்ன சொல்றாரு, நான் என்ன ஆங்கிள் மேக் பண்ணேன், அவதான் ஆங்கிள் மேக் பண்றதுக்காக என்கிட்ட வந்தா அப்படின்ற மாதிரி ஈஷா முன்னாடி சொல்றாங்க. ஈஷாவை வந்து கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க அவினாஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கஷிஷ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா நான் ஆங்கிள் மேக் பண்றதுக்காக போனேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டானேன்ட்டு அவங்களுக்கு அதுவே மண்டையில ஓடிட்டு இருக்கு. வந்து சாஹத் வராங்க. சாஹத் வந்து ரஜத்தோட கிஃப்ட் எடுத்து உடைக்கிறாங்க. நான் ஒன்றும் இல்லை, ஃபேவர் ரிட்டர்ன் பண்றேன், நீ வந்து எந்த உடைச்ச இல்லையா, ஸோ உந்த நான் உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உடைக்கிறாங்க. அடுத்தது சும் கிட்ட போறாங்க. சும்மோட கான்ட்ரிபியூஷன் வந்து நிறையவே கொடுத்துட்டு இருக்காங்க, நல்லா ஆக்டிவா தான் இருக்காங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஹத் வந்து சும்மோட கிஃப்ட்டை உடைக்கிறாங்க. ஆக்சுவலா அங்கே யாருக்கிட்டையுமே கிஃப்ட் பாக்ஸ் இல்லை, அதனால இருக்கிறவங்க கூட தான் விளையாடணுன்றதுனால சும்மோட கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சு. இப்போ சாரா வராங்க. சாரா அவங்களோட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ஷில்பா மேமோட பண்றாங்க. ஸோ ஷில்பா மேமோட கிஃப்ட்டை நான் எடுத்து உடைக்கிறேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, திக்விஜய் போனதுக்கு இவ்வளோ ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள், அந்த ஈடனுக்கு பதிலாக யாமினியை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா திக்விஜய் போயிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிஃப்ட்டை உடைக்கிறாங்க. அடுத்து வந்து கரண் கிட்ட போய் கரணோட கிஃப்ட் எடுத்து உடைக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பொண்ணுங்களும் பிரெயின் வாஷ் பண்றான், இவனோட சஜஷனுக்காக தான் எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடியே போய் நிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லா கேர்ள்ஸும் அவங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க யாரும் போய் அவர்கிட்ட நிக்கிறது இல்லை, அவரோட சஜஷன் நான் எடுத்துக்கிறதே கிடையாது நீஷா சொல்றாங்க. சாகத் சொல்றாங்க, என்ன யாருமே பிரெயின் வாஷ் பண்றது கிடையாது, நான் அவரோட பேச்சுல எல்லாம் மயங்குறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது சாரா வந்து ப்ரீ ஒர்க் அவுட் டைம்ல தான் வந்து அவன் ரொம்ப ஃபயரா பேசிட்டு இருக்கான், மற்றபடி அவன் வந்து லூசர் அப்படி சொல்லிட்டு கரணோட கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து சாரா உடைக்கிறாங்க. பிக் பாஸ் வந்து சொல்றாரு, இது மூலமா நாமினேட் ஆயிருக்கிறது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரா, ஈஷா, கஷிஷ், அவினாஷ், விவியன், சாஹத், ரஜத். இப்போ வெளியில ஈஷா அவினாஷ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்ன அந்த லவ் ஆங்கிள் பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீ ஏதாவது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டியா கஷிஷ் கிட்டன்னு கேட்கும். அவினாஷ் வந்து, என்ன நீ சந்தேகப்படுறியா, நான் அப்படிலாம் பேசுவேன், நான் இவ்வளவு கேமரா இருக்குன்னு எனக்கு தெரியும், கேமரால இருந்தா ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, நான் அப்படிலாம் பேசவே இல்லை, நீ நினைக்கிறியா அவ்வளோ முட்டாளா நானு ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு நம்ம ட்ரையாங்கிள் மேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன், நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஈஷா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதே டைமுக்கு விவியனும் வராங்க. விவியன் கிட்டயும் அவர் சப்போர்ட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, நான் வந்து அப்படி பேசுற ஆளு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஈஷா சொல்றாங்க, ஓ அப்போ வந்து அவங்க எல்லாம் மாத்தி பேசுறாங்களா, உன் மேல வந்து பிரச்சனையை திருப்புறதுக்காக மாத்தி பேசுறாங்களான்னு சொல்லவும் அவினாஷ் வந்து கரெக்ட் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல ஈஷா பர்டிகுலரா கேக்குறாங்க, ஆங்கிள் ஃபிளேவர் இந்த வார்த்தைலாம் நீ யூஸே பண்ணலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் யூஸே பண்ணல அப்படின்ட்டாரு. ஆக்சுவலா வந்து அந்த ஆங்கிள் ஃபிளேவர் வேர்ட்லாம் அவர் யூஸ் பண்ண மாதிரி தான் நான் ஹைலைட்ஸ்ல எல்லாம் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ இப்போ ரஜத் வந்து சாப்பிட்டுட்டே கஷிஷை வந்து தூண்டி விட்டுட்டு இருக்காரு. என்ன நடந்தது பார்த்தல, சாரா வந்து கேட்டப்போ அவன் நைஸா நீ தான் வந்து ஆங்கிள் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டான் அப்படின்னு உடனே கஷிஷ்க்கு கோவம் வருது. சாரா வந்து அது எல்லாத்தையும் ஈஷா முன்னாடி சொன்னான், ஸோ ஈஷா முன்னாடி அவன் கிளியரா இருக்கணும்னு பாக்குறான் அப்படின்ற மாதிரி சாராவை ஏற்றி விடுறாங்க. கஷிஷ்க்கு மண்டை சூடாகுது. கஷிஷ்க்கு இந்த விஷயத்த பெருசாகணும்னு இருக்கு, ஆனா எங்க வந்து ஸ்டார்ட் பண்றது எப்படின்னு தெரியல. அப்போ ரஜத் கிட்ட போய் கேட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ரஜத் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து இருக்கும் போது ஆரம்பிக்கிறாரு, நீ வந்து உள்ள நாமினேஷன் டைம்ல சாரா உன் மேல ஒரு பழி போட்டப்போ கஷிஷ் தான் வந்து என்கிட்ட ஆங்கிள் மேக் பண்ண வந்தா அப்படின்ற மாதிரி சொன்னல அப்படின்னு சொல்லவும் கஷிஷ் வந்து கேக்குறாங்க, நீ தானே பூல் கிட்ட இருக்கும் பொழுது நம்ம 2 பேரும் ஃபிளர்ட் பண்ணிட்டு இருந்தோம், அப்ப வந்துட்டு நீ தானே சொன்ன இன்னொரு ஆங்கிள் மேக் பண்ணலாம், ஸோ தட் ஒரு ஃபிளேவர் ஆட் ஆகும், மக்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தானே நீ சொன்ன அப்படின்னு கேட்கவும் சும் வந்துட்டு சொல்றாங்க, நீ எப்படி அப்படி வந்து பேசலாம், உனக்கு வந்து ஈஷா மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்பொழுது நீ எப்படி இன்னொரு பொண்ணோட ஃபிளர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க பாயிண்டே மாத்தி விட்டாங்க. அப்ப கரண் எஞ்சி சொன்னாரு, இன்னொரு பொண்ணுகிட்ட ஃபிளர்ட் பண்றது தப்பு, நீங்க யாருமே பேச வரல, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து தப்பு, கஷிஷ் தான் சொன்னான் அப்படின்னு அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ராங் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு கிளியரா. கரண் சொல்றாரு, ஃபிளர்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, நான் கூட தான் ஷில்பா மேமோட ஃபிளர்ட் பண்ணுவேன், வாட் பேபி அப்படின்னு சொல்லி ஷில்பாவோட கண்ணத்தை பிடிச்சி கிள்னாரு. உடனே ஷில்பா சொல்றாங்க, அது அவளோட பர்சனல் ஒப்பீனியன், சும்மோட பர்சனல் ஒப்பீனியன், அவளை வாய்ஸ் அவுட் பண்ண விட அவளோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி கரண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கரண் சொல்றாங்க, நோ நோ நோ, இது வந்து விஷயமே கிடையாது, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ராங், அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து அவளை தப்பா காட்டிடும்னு கஷிஷ் வந்து பொங்கி எழுந்துட்டு இருக்கான், சோ அதுக்கு அவனை பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவினாஷ் வந்து டைரக்டாவே சொல்லாம, ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா நாங்க 2 பேரும் ஹெல்தியான வேல ஃபிளர்ட் பண்ணிட்டு இருந்தோம்
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு முன்னாடி நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கஷிஷ் சொல்றாங்க, நான் தான் ஒத்துக்கிறேனே, ஃபிளர்ட் பண்ணேன், நானும் ஃபிளர்ட் பண்ணேன், நீயும் ஃபிளர்ட் பண்ண, நான் தான் ஒத்துக்கிறேனே. இப்போ அது மேட்டர் இல்லை, இந்த லவ் ஆங்கிள், ஆடிங் ஃபிளேவர், இந்த வார்த்தைலாம் நீ தானே யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து எஸ் ஆர் நோ சொல்லாம ஆக்சுவலா அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த தருணத்துல அப்படின்னு சொல்லவும் கஷிஷ்க்கு ரொம்ப கோவம். கஷிஷ் ரொம்ப கத்தவும் இவர் சொல்லிட்டாரு, அவினாஷ் சொல்லிட்டாரு, நீ தானே என் பின்னாடியே வந்து வந்து பூல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னோன்னு கஷிஷ்க்கு கோவம் வந்துதான். ஆமா, இவர் பெரிய ரித்திக் ரோஷன், நீ பெரிய அழகன் பாரு உன் பின்னாடியே வந்து அலையறதுக்கு, நீ ஒரு உமனைசர் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு அவினாஷ்க்கு டாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கான்வர்சேஷன் முடியறதுக்கு முன்னாடியே அவினாஷ் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கஷிஷ். ஆனா கஷிஷ் என்ன சொல்றாங்க, நீ கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு இழிவான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூல்ல அவங்க 2 பேரும் உட்காந்து ஓப்பனா ஃபிளர்ட் பண்ணிட்டு இருந்ததை நம்மளும் பார்த்தோம். அண்ட் கஷிஷ்க்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவினாஷ் மேல. ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி பண்ணலாமான்னு கேட்டதுக்கு கஷிஷும் வந்து ரெடியா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை நான் ஆரம்பிக்கல, நீ தான் ஆரம்பிச்ச, என்கிட்ட நீ தான் வந்து ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கிரியேட் பண்ணலாமா நீ தான் கேட்ட அப்படின்றத ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவினாஷ் இதை ஒத்துக்காம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அது வந்து நாங்க ஃபன்னா பேசினேன், ஆமா நான் பேசினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போறதை விட்டுட்டு அவர் அதை விட்டுட்டு என்னென்னமோ மழுப்பிட்டே இருக்காரு. இதோட சம்பந்தமே இல்லாம சாராவுல வந்து இப்படிதான் பண்ணி ஆலிசியும் வெளியில அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஈஷா உள்ள வராங்க. நான் சும்மா தானே இருக்கேன், இந்த விஷயத்துல நான் குதிக்கணும்னா குதிக்கலாம், நான் எதுவுமே பேசாம சும்மா தானே இருக்கேன், நீங்க ஏன் தேவையில்லாம ஆலிஸ் விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஈஷா இன்னொரு விஷயத்தையும் கிளியர் பண்றாங்க, எனக்கும் அவினாஷ்க்கும் ஒண்ணுமே இல்லை, அவினாஷ் மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது, அவினாஷும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அங்கேயும் அவங்க வந்து திரும்பவும் கிளாரிஃபை பண்றாங்க. அவினாஷ் இப்படி பண்ணியிருந்தாலும் வந்து எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அதனால வந்து நீங்க என்ன கனெக்ட் பண்ணி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க. சாரா சொல்றாங்க, அவன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு அசிங்கமான விஷயம், அது வந்து உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீ வந்து புரியாத மாதிரி நடிக்காத, நீயும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவினாஷும் கஷிஷும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்றத ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, நீ தானே இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவினாஷ் வந்து என் பின்னாடியே வந்து என்னை இதெல்லாம் கேட்டே இருக்காத. நான் ஈஷா வந்து சொல்றாங்க, அவினாஷ் நான் ஒண்ணு சொல்றேன், நீ இன்கேஸ் வந்து அந்த ஆங்கிள் ஃபிளேவர் அந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணி பேசிட்டு அந்த பழியை தூக்கி நீ கஷிஷ் மேல போட்டிருந்தேன்னா ஒன்றும் இல்லை, சாரி கேட்டுரு, ஏதோ அந்த டைம்ல நான் பேசினேன், அந்த இருந்த மூட்ல நான் பேசினேன். இப்போ நான் வந்து ஒரு சண்டை போடும்போது 4 கெட்ட வார்த்தை கஷிஷ் நான் திட்டுறேன்னா அதுக்கப்புறம் நான் திரும்ப போய் நான் பண்ணது சாரி அப்படின்னு நான் கேட்பேன் இல்லையா, அந்த மாதிரி நீயும் வந்து அந்த மொமெண்ட்ல நான் பேசினது தப்பு அப்படின்ற மாதிரி சாரி கேட்டேன்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லவும் இவர் வந்து இல்ல நான் இதுக்கு சாரி கேட்கணும், நான் தப்பே பண்ணலையே அப்படின்னு அவினாஷ் சொல்லிட்டே இருக்காரு. அது இன்னும் கஷிஷ்க்கும் வருது, நீ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொன்னதா சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டு இருக்க, அது எவ்வளவு பெரிய தப்பு, அது என்ன எவ்வளவு அசிங்கத்துக்குள்ளாக்கும் அப்படின்னு கஷிஷ் வந்து ரொம்ப நல்ல குடும்ப பெண் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவினாஷ் கேட்கிறாரு, இந்த விஷயத்துல உங்க அம்மா பாக்குறாங்களாமா அப்படின்ட்டு. எங்க அம்மா இல்ல எங்க அப்பா பாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எங்க அப்பாவும் சொன்னாரு, இந்த மாதிரி உன் மேல யாராவது அபியூசிவா நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க சும்மாவே விட்டுறாது அப்படின்னு எங்க அப்பா எனக்கு தைரியம் சொல்லிதான் அமிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. அவினாஷ் வந்து இந்த ஆங்கிள் ஃபிளேவர் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார்தான், அது ஒத்துக்கலாம். ஆனா வந்து அதுக்கு சொல்ல தூண்டுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷிஷ் தான் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்து அவரோட பாடியை பத்தி டிஸ்கிரைப் பண்றது, அவரை நார்மலா பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஷர்ட்டை கழட்டினாலே பொண்ணுங்க விழுந்துருவாங்க இப்படிலாம் வந்து டாக்ஸ வேற மாதிரி கொண்டு போனது. ஸோ அந்த மொமெண்ட்ல அவர் ஒரு 4 வார்த்தை பேசினார் தான். ஸோ இதுதான் இங்கே எல்லாரும் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, நீ கஷிஷ் கூட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணி அந்த ஃபிளேவர் ஆட் பண்ணலான்னு சொல்றது ஒரு ஃபிளேவர்னு நீ சொன்னா, அப்போ உனக்கும் ஈஷாக்கும் இருக்கிற அந்த அஃபெக்ஷனும் கூட ஃபிளேவர் ஆட் பண்ற மாதிரி தான். ஸோ நீ மக்களை ஏமாத்திட்டு இருக்க, உனக்கும் ஈஷாக்கும் ஒண்ணுமே இல்லை, நீ சும்மா வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக சில விஷயம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணும். அதுக்குதான் இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. கஷிஷும் அவினாஷை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண் போய் ஸ்ருதிகா சும் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்க வந்து பார்த்தனா இந்த கான்வர்சேஷன் கஷிஷ் கிட்ட இருந்து என்ன வந்துச்சுன்னா, இவன் ஈஷாக்கும் எனக்கு ஆல்ரெடி ஒன்று போயிட்டு இருக்கு, ஸோ நீ நடுவில் வந்தனா லவ் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா கஷிஷ் வந்து சொல்றாங்க. ஆனா நான் வந்து அவினாஷ் கிட்ட கேட்கணும், இப்போ எனக்கு உள்ள புரிஞ்சது என்னன்னா, அவங்க 2 பேரும் ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மொமெண்ட்ல அவன் ஜாலியா சொன்ன விஷயத்தை தான் கஷிஷ் வந்து இங்க இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு கிளியரா. அவினாஷ் கேட்டுட்டு இருக்காரு, நம்ம அப்ப பேசிட்டு இருந்தது வந்து ஃபன்னா தானே பேசிட்டு இருந்தோம், சீரியஸா நான் சொல்லிட்டு இருந்தேனா அப்படின்ற மாதிரி அவினாஷ் கேட்கிறாரு. அதுக்கு கஷிஷ் வந்து இல்ல ஃபன்னா தான் நம்ம பேசிட்டு இருந்தோம், ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் நீ தானே சொன்ன அப்படின்னு கஷிஷ் திரும்பவும் கேட்கறாங்க. அவினாஷ் வந்து எனக்கு அது போதும், ஃபன்னா தானே பேசிட்டு இருந்தோம், சீரியஸா இல்லல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா கஷிஷ் பின்னாடியே போய் நீ ஒத்துக்கோ, நீ தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன, நீ தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னு ஒத்துக்கோன்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க.
ஸோ கஷிஷ் ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை போக் பண்ணிட்டே தான் இருப்பேன், ட்ரிகர் பண்ணிட்டே தான் இருப்பேன், இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி உன் பின்னாடியே அலைஞ்சிட்டு தான் இருப்பேன். ஃப்ரைடே வரைக்கும் நான் இருக்கேன், நாமினேஷன் நடக்குதுல்ல, எலிமினேஷன் நடந்துச்சுன்னா நான் போயிடுவேன். ஆனா அது வரைக்கும் உன்னை நான் வந்து பின்னாடியே தொடர்ந்து தொடர்ந்து தொல்லை பண்ணிட்டே தான் இருப்பேன். இதுக்கப்புறம் ஈஷா அவினாஷ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கஷிஷ் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவினாஷை. அப்போ ஈஷா சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது சண்டை போடணும்னா வெளியில போய் சண்டை போடுங்க, எனக்கு இங்க வந்து தலைவலியா இருக்கு, நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா சாப்பிடணும், 2 பேரும் வெளில போங்க, வெளில போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. இன்னைக்கு நைட் எபிசோட்ல என்ன விஷயம் நடக்குதுன்னா, ஈஷா வந்து நீ போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தா சாரி கேட்டுன்னு கஷிஷ்காக பேசவும், அவினாஷ்க்கும் வந்து என்ன ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர் ஆகி கத்தி எல்லாத்தையும் உடைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ப்ரோமோல தான் முடிச்சாங்க. அது இல்லாம இன்னைக்கு நைட் எபிசோட்ல சும் டைம் காட் ஆகுறதையும் காட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் காட் வந்து சும்மா. ஸோ ஸ்ருதிகா வந்து ஆல்ரெடி இம்யூனோட இருக்கிறதுனால சும்மா வந்து இப்போ டைம் காட் ஆனாலும் பெருசா அவங்களுக்கு ஃபேவர் பண்ண போறது கிடையாது. ஸோ அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து கரண் அண்ட் ஷில்பாவை தான் இருக்க போறாங்க. ரேஷன் டாஸ்கையும் டைம் காட் டாஸ்கையும் சேர்த்து வச்சாங்களாம். ஸோ சும் டைம் காட் ஆனப்போ என்ன நடந்துருச்சுன்னா, வீட்டுக்கான ரேஷன் பொருள்ல எலுமிச்சப்பழம் ஒண்ணு மட்டும் தான் கிடைச்சிச்சான். ஸோ இதை வச்சுதான் இந்த வாரம் ஃபுல்லா அவங்க சாப்பாடு சாப்பிடணும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, லெமன் ஜூஸ் போட்டு குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல அவினாஷ் தப்பா கஷிஷ் தப்பா அப்படின்றத கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. அண்ட் ஸ்ருதிகா திரும்பவும் கரண் சும் கிட்ட சாரி சொல்லிட்டு போய் பேசுறது கரெக்டான விஷயமா, அண்ட் இப்போ கரண் சும்க்கு ஃபேவர் பண்றது கரெக்டான விஷயமா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.